ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு மார்க் எப்படி போடுறது முக்கியமோ அதே மாதிரி அந்த மார்க்கை ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு மார்க் போட்டோம் அப்படின்னா ஒரு மார்க்கை எப்படி அப்ரோச் பண்ணுறது ஒரு செக்ஷனையும், அந்த மார்க் போட்டு முடிச்சுட்டு எப்படி ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கிலீஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று போட்ட மெயின்ஸ் மார்க் தான் நம்ம குரூப்பில். ஓகே, ஃபஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கிலீஷில் இந்த மாதிரி ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஆர்சி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்சியில் எத்தனை கொஸ்டின்ஸ்லாம் போட மாதிரி இருக்குது, எதெல்லாம் போடலாம், எதெல்லாம் கடைசியாக போடலாம், இதெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் சும்மா ஒரு டேஷ் கொடுத்து அதில் என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு லைன் மட்டும் வாசிங்க. According to data from the Center for Disease Dynamics, Economics and Policy and Princeton University, India had only 48,000 ventilators at the time of the pandemic's outbreak. India had only 48,000 ventilators. India had only, ஓகேவா, ஒன்லி இவ்வளோ தான் இருக்குது அப்படிமா சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரலாம் இதில்? அகெயின்ஸ்ட் தி ரெக்யூர்மெண்ட் ஃபார் 1,50,000 ventilators வரலாமா, இல்லை விச் வாஸ் மோர் தென் எனஃப் ஃபார் டேட்டாவா, which was not a drop in the ocean since India was the leading manufacturer of ventilators, none of the above. ஆக்சுவலாக அங்கே ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அமௌண்ட் மீன்ஸ் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 48,000 அப்படின்னு. இந்தியா ஹேட் ஒன்லி அப்படிங்கிறதும் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்போது ஒன்லிங்கும் போது ஓகே கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது இதில் விச் வாஸ் மோர் தென் எனஃப் ஃபார் இந்தியானா அப்படி கிடையாது. ஏன்னா அங்கே வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாச்சும் ஓகே நிறைய தேவைப்படுது, ஆனால் நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது விச் வாஸ் மோர் தென் எனஃப் ஃபார் டேட்டா, எனஃப் ஃபார் இந்தியா அப்படிலாம் வராது. நாட் அ ட்ராப் இன் த ஓசன், அவ்வளோ கம்மியெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ஸ் இந்தியா வாஸ் லீடிங், ஓகே அந்த ஆப்ஷனும் வராத மாதிரி தெரியுது. அப்போ கண்டிப்பாக அகெயின்ஸ்ட் தி ரெக்யூர்மெண்ட் ஃபார், அதாவது நமக்கு 1.5 lakhs தேவைப்படுது, பட் இந்தியா ஹேட் ஒன்லி 48,000. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஆன்சராக வர முடியும். சரியா, ஸோ இதெல்லாம் ஈஸியாக போடலாம். தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். சூட்டபிள் டைட்டில் ஆஃப் த பேசேஜ். மோஸ்ட்லி இந்த மாதிரி சூட்டபிள் டைட்டில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். பட் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அதை விட்டு போகிறது தான் நல்லது. பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி ஹெல்த்தை வச்சு மட்டும்தான் ரொம்ப பேசியிருப்பாங்க. அதாவது COVID-19 அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக இதிலேருந்தே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, தென் எரர். ஓகே, எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க. இந்த போல்டாக கொடுத்துருக்காங்கல்ல, இதுலேருந்து தப்பு என்ன கேட்டிருக்காங்க. எட் இன் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. இதை ஃபஸ்ட்லேயும் வாசிக்கும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி வராது, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. ஓகேவா, அப்படி தானே, வேர்ல்டோட லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடணும்ல, ஸோ அது இங்கே போடாமல் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது ஆன்சராக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் தான் ஆன்சராக இருக்கும். தென் டோன் ஆஃப் த ஆத்தர் இன் த ஸ்பெசிஃபிக் லைன். சிட்டிசன்ஸ் மே ஹாவ் லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஸ் அ ஹெல்த் கேர் ப்ரொவைடர் ஆஸ் த ஹெல்த் சிஸ்டம் ஹேஸ் ரிமைன்ட் அன்ரெஸ்பான்சிவ் அண்ட் அன்அக்கௌண்டபிள் ஃபார் லாங். அதாவது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஹோப்பே இல்லாமல் கொஞ்சம் பேடாக சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஆப்டிமிஸ்டிக்னால் ரொம்ப ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் அந்த மாதிரி வரும். பாம்பஸ்னால் சரியாக மீனிங் தெரியலை, விட்டுருங்க. பெடஸ்ட்ரைனும் தெரியலை அப்படின்னா கூட விட்டுருங்க. ஆனால் பெசிமிஸ்டிக் அப்படிங்கிறது ஆப்டிமிஸ்டிக்கு ஆப்போசிட் தான் பெசிமிஸ்டிக். ஸோ ஆப்டிமிஸ்டிக்னால் நல்ல ஹோப்ஃபுல்லாக சொல்கிறது அப்படின்னா, பெசிமிஸ்டிக்னால் ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க இப்போது இந்த சென்டென்ஸில் அவங்களோட டோன் அப்படி இருக்குது. ஸோ பெசிமிஸ்டிக் போட்டுடலாம், இதுவும் போட்டுடலாமா. அப்புறம் இந்த இது ஏபிசிடியை மாற்றி ஷஃபில் பண்ணி இருக்கும்ல, அப்படி போடுறது. இதில் பாருங்கள், திஸ் அடிஷ்னல் ஸ்பெண்ட் இஸ் ப்ரியாரிட்டைசிங். அதாவது உங்களுக்கு இந்த ஆக்சுவலாக எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப கிராமர் எதுவுமே தெரியாது. நான் ஓரளவு சும்மா நம்ம கேஷுவலாக ஜென்ரலாக இருக்கிற அந்த நாலேஜை வச்சு தான் நான் பண்ணேன், கிளியர் பண்ணேன், எல்லாமே அப்படி தான் பண்ணேன். அதுவே போதும் ஆக்சுவலாக. ரொம்ப ஒன்றும் பெரிய ஓகே ரொம்ப ஸ்ட்ராங்காகணும், குவான்ஸில் ஸ்ட்ராங்காகணும், இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காகணும் அப்படி எதுவுமே கிடையாது. ரொம்ப பேசிக்கான அறிவே போதும் கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகே, இதில் பார்க்கலாம். திஸ் அடிஷ்னல் ஸ்பெண்ட் இஸ், இப்போது இஸ் அப்படி வந்தாலே அதுக்கு அடுத்த ஒரு வேர்டு வந்து ஈடியில் தான் மோஸ்ட்லி முடியும். ஓகேவா,
அப்போது இங்கே இந்த 4 ஆப்ஷனில் எதில் இடின்னு முடியுது பார்க்கலாம். இஸ் என்விசேஜ்டு. ஓகேவா? அப்போ இந்த டி வந்து அங்கே வந்துச்சு அப்படின்னா டிஏ தானே இதாகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ ஏடிங்க ஆப்ஷன் கீழே இருக்கான்னு பார்க்கணும். ஏடி ஃபஸ்ட்டில் இருக்குது, தென் ஃபோர்த்தில் இருக்குது, ஏடி பிசி இருக்குது. ஸோ பிசி வருமானு பார்க்கலாம். டு கோ டுவர்ட்ஸ் ஆல் ரவுண்ட் அப்லிஃப்ட்மெண்ட் ஃப்ரம் வேக்சினேஷன் டு ப்ரிவென்டிவ் ஹெல்த் அண்ட் டு ஆக்மெண்ட் த அண்ட் டூ வருதா, டூக்கு அப்புறம் அடுத்து வர வேர்டு எப்பவுமே சிம்பிளாக தான் உள்ள வேர்டு தான் இருக்கும். அதாவது மோஸ்ட்லி ஐஎன்ஜி வராது, அப்புறம் இடி சேர்த்து வராது, இந்த மாதிரிலாம் வராது, சிம்பிளாக ஒரு வேர்டு இருக்கும். அப்போ இங்கே மிச்சம் இருக்குது ஆக்மெண்ட், அப்புறம் கேட்டஸ்ட்ரோஃபிக் தான் வரும். டூ கேட்டஸ்ட்ரோஃபிக் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ டு ஆக்மெண்ட், ஆக்மெண்ட் என்ன வெர்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகே, அதுதான். அப்போ ஆக்மெண்ட் தான் வரும். அப்போ என்னென்னா அங்கே இன்டர்சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஏடி மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஆப்ஷன் ஷுட் பி ஏ. அடுத்து டெபிலிட்டேட்டிங் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எல்லா மீனிங்கும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா? அந்த பாயிண்டில் அந்த பேரால் சும்மா ஜஸ்ட்டு அந்த பாயிண்ட், அந்த சென்டென்ஸ் மட்டும் வாசித்து பாருங்கள். த COVID-19 இன்டியூஸ்டு பேண்டமிக் ஹேஸ் ரிவீல்ட் மேஜர் க்ரீக்ஸ் ஆஃப் அ லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், debilitating medical infrastructure and restricted access to health care. ஓகே என்னென்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போது ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்டு இருக்குன்னா அது வந்து பாசிட்டிவாக சொல்கிறாங்களா இல்லை நெகட்டிவாக சொல்கிறாங்களா ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும். இது பாசிட்டிவாக சொல்லலை. ஓகேவா? ஸோ அப்போது கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது லேம்பஸ்ட்டுக்கு மீனிங் தெரியலனா கூட ஓகே பரவாயில்ல விட்டுடலாம். ஸ்ட்ரென்த்தனிங் இருக்குது, அடுத்து வீக்கனிங் இருக்குது, அடுத்து பர்ஜியோனிங் இருக்குது. ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியலனா கூட பரவாயில்ல. ஸ்ட்ரென்த்னிங் வீக்னிங் இருக்குது. ஓகேவா? பாசிட்டிவானா ஸ்ட்ரென்த்னிங் போடலாம், நெகட்டிவாக இருந்தால் வீக்னிங் போடலாம்ல, அவ்வளோதான். வீக்னிங் போட்டால் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்லஸ். இதுவுமே அப்படி தான், மீனிங் தெரியலனா கூட பரவாயில்லை. த செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட் ஹேஸ் ஆல்சோ லைட் பேர் த பார்லஸ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிகேட்ஸ் ஆஃப் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இதுவுமே பாருங்கள் ஃபுல் ஆஃப் நெகட்டிவ் தான் இருக்குது. ஓகே, நெகட்டிவான ஒரு மீனிங் தான் இருக்குது. அப்படிங்கும்போது இதில் என்ன ஆப்ஷன் வரலாம்? டேஞ்சரஸ், கொராபரேட், டெஃபரன்ஸ், எக்ஸார்பிட்டன்ட். அதாவது ரொம்ப ஒரு பேடான கான்சிக்வன்சஸ் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? மேபி டேஞ்சரஸ் போடலாம் தானே. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்காக உள்ளதை வச்சு பார்த்தாலே போதும். அதெல்லாம் போட்டுடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 7 கொஸ்டினில் அட்லீஸ்ட் ஒரு 6ஆவது போடலாமா? 6 அவுட் ஆஃப் 7 இப்போதைக்கு இருக்கட்டும். இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா யாரெல்லாம் ரொம்ப வக்காப்ஸ் அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அது போட முடியும். ஓகேவா? நம்ம இதை போடாமலே கூட போகலாம் வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மார்க்கை முடிச்சுட்டு ஒன்ஸ் இதை ரிவ்யூ பண்ணணும். திரும்ப எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த 10 வேர்டு இருக்கா? ஸோ இந்த 10 வேர்ட்ஸுக்கும் வி ஷுட் நோ த மீனிங் பை சீயிங் த சொல்யூஷன். ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுவும் அப்படி தான், அடுத்ததும் அப்படி தான். இது கூட கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். வித் அன்கானி தரோனஸ் த டேஷ் தட் 21st century autocrats play as well. ப்ளே அப்படிங்கும்போது ஓகே கேம்ஸ் ப்ளே அப்படிங்கிற ஏதோ மேபி நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஸோ ஆன்டிசிபேட் கேம்ஸ் அதுதான் வரும். ஓகே, இதுவும் அப்படி தான். தென் இது வந்து டேஷ் ஃபில் பண்ணுறதுலாம் ஈஸியாக பண்ணிடலாம். இந்தியா ஹவுசஸ் த லார்ஜஸ்ட் டேஷ் நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் பிலோ த பாவர்ட்டி லைன் இன் த வேர்ல்டு. ரெவர், ப்ரொஃபேன், அப்சொல்யூட், கன்கரன்ஸ், அன்பிரசிடென்டட். இந்த அன்பிரசிடென்டட் அப்படிங்கிற வேர்டு ஏதோ அந்த இடத்துக்கு சூட்டபுளாக ஆகுமா எனக்கு தோணுச்சுது. ஆக்சுவலாக அதுதான் ஆன்சர். ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் டெஸ்ட் இந்த மாதிரி டேஷை ஃபில் பண்ணுற மாதிரிலாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெய்லி உட்காந்து ரீட் பண்ணுறீங்களோ அந்த ஹேபிட் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் டெய்லி ரீட் பண்ணல அப்படின்னா ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, தென் 63. இதுவுமே அப்படி தான். இந்த மாதிரி ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேர்ட்ஸ் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் தெரியும். அதாவது ஃபைண்டிங்ஸ்க்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டாவுக்கும் ஆக்சுவலாக இருக்கிற டேட்டாவுக்கும் அவங்க ஓகே கண்டுபிடிச்சதுக்குமே ஏதோ நம்ம டைவர்ஜென்ஸ் அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அப்படி தான் வந்துச்சு. ஆன்சர் கூட அதுதான்.
64 culminated. ஓகே, இதுவுமே அப்படி தான். இந்த மாதிரி ஓகே அந்த பிளேஸில் எந்த வேர்ட்லாம் போட முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி ரீட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த மார்க் முடிச்சுட்டு இதில் உள்ள உங்களுக்கு என்னென்ன வேர்ட்லாம் தெரியலையோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க் போட்டு தான் நான் எக்ஸாம் நிஜமாகவே கிளியர் பண்ணேன். ஸோ அதே மாதிரி உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். மெயின்ஸ் கஷ்டமே கிடையாது. ஸோ ஹோப்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? நிறைய புது புது ஸ்ட்ராட்டஜியை உள்ளே கொண்டு வாங்க. மார்க் போடும்போது தான் அதெல்லாம் நீங்கள் கொண்டு வர முடியும். அந்த மார்க்கில் தான் நீங்கள் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். தப்பு பண்ணி 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 அதை நீங்கள் சரி பண்ணிகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு மார்க்லேயும். ஓகேவா? ஓகே, 65. ஓகே, இதுவுமே மீனிங் தான், பார்த்து படிச்சுக்கணும். இது இன்டர்சேஞ்ச் தான். ஓகே, ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, எல்லாத்துக்கும் பார்த்து சொன்னேன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ 1.5 மணி நேரம் தாண்டி போயிடும். ஸோ ஓகே, லைட்டாக சொல்லிட்டு போகிறேன். இதை ஆன்சர் பண்ணலாம். எரர் ஸ்பாட்டிங்கும் கொஞ்சம் ஒரு 120 ரூல்ஸ் கிட்ட இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் என்ன பார்த்து வைங்க. அது என்ன தான் படித்தாலும் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல இந்த வேர்டு தப்பாக இருக்குன்னு தோணும். ஹி வாஸ் பீட்டட் அப் அப்படி வருது. பீட்டட் அப்புங்கிற மாதிரி வராது, இல்லை பீட்டன் அப் தான் வரும். பீட்டன். ஸோ அது மிஸ்பிளேஸாக இருக்கும். த பாம்பே ஹைகோர்ட் கிராண்டட் 4 weeks டிரான்சிஷன் ஆன்டிசிபேட்டரி பெயில். அதை வாசிக்கும் போதே இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த வேர்டு எப்படி வரும், இந்த இடத்துல வரக்கூடாத மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற நமக்கு ஃபீல் ஆகணும். அது நிறைய நம்ம வாசிக்க தான் வரும். 4 weeks டிரான்சிஷன் அப்படிங்கிறது தப்பு ஆக்சுவலாக அந்த இடத்துல. சரியா? ஸோ அதே மாதிரி தான் இதெல்லாமே எரர் ஸ்பாட்டிங். ஒரு 4 கிட்ட இருக்கா? 4 இருக்குது. இதை நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 3/4 அட்லீஸ்ட் இந்த கொஸ்டினில் போட்டுடலாமா? அதுக்கு முன்னால் உள்ள இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு 4 கொஸ்டின் ஈஸியாக போடலாம். ஸோ 6 3 + 4. நெக்ஸ்ட் ஆர்சி. ஓகேவா? ஆர்சி. இந்த ஆர்சி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. எல்லாமே அந்த பேரை கரெக்டாக பார்த்து போட்டாலே போதும். இந்த ஆர்சி பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேர் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே உட்காந்து ஃபார் இண்டியா த பிக் டேக் அவே ஃப்ரம் த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் அப்படி சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருந்தீங்க. அப்படிலாம் வாசிக்கக்கூடாது. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டினுக்கு வரணும். ஹவு கேன் இண்டியாஸ் ட்ரெட்ஃபுல் ட்ராக் ரெக்கார்ட் இன் ஸ்போர்ட்ஸ் பி ரிவர்ஸ்டுன்னு இருக்குது. ஆப்ஷன்ஸை ஃபாஸ்ட்டாக பாருங்கள். இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் என்னங்க இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் தான் மோஸ்ட்லி ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். ஸோ அதை பார்த்தாலே போதும், ஈஸியாக போட்டுடலாம். ஆல் தி அபோவ் இதில் எல்லாமே இருக்குது அதில் ஆக்சுவலாக. த நெக்ஸ்ட் ஒன்றும் அப்படி தான். இந்த முக்கியமாக இங்கிலீஷில் ஒரு ஆர்சி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்து ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். இதுவுமே ஒரு ஈஸியாக போட்டுடலாம். 2 இதுவுமே அப்படி தான். 3 ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் எது ட்ரூ ஃபால்ஸ் கேட்குறதெல்லாம் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா வெறும் அந்த பேராவை பார்த்து நீங்கள் போட போகிறீங்க. பார்த்து போடுறதுக்கு மார்க் கொடுக்குறாங்க. அந்த மார்க் கம்மியாக எடுக்காமல் இருக்கணும். போட்டுடலாம். ஓகேவா? 4 பேயிங் டிவிடெண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் பேரா லாஸ்ட் லைன் பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் நவ் பேயிங் டிவிடெண்ட்ஸ். அதாவது அதுக்கு முன்னால் சொல்லியிருப்பாங்க, ஒடிஷா ஹேஸ் பீன் த மெயின் ஸ்பான்சர் ஆஃப் இந்தியன் ஹாக்கி டீம்ஸ் இன் ரீசெண்ட் இயர்ஸ். இட் ஹேஸ் ப்ரொவைடட் ஃபண்ட்ஸ், infrastructure, facilities and hosted global tournaments in a bid to recapture the special place Indian hockey had in world sport. அதாவது ஒடிஷா இவ்வளோ விஷயங்கள் பண்ணதால் இப்போது இந்தியன் ஹாக்கி டீம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பிளேஸில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் திஸ் இஸ் நவ் பேயிங் டிவிடெண்ட்ஸ். அப்போது அவ்வளோ எஃபர்ட் போட்டதுக்கு இப்போ என்னென்னா அந்த மாதிரி ஓகே பலன் கிடைக்குது அந்த மாதிரி. ஸோ டு டைரக்ட்லி பெனிஃபிட் சம் ஒன் ஃபார் சம்திங். அவங்க அந்த சம்திங் பண்ணதுக்காக இப்போ அந்த பெனிஃபிட் கிடைக்குது அடுத்து அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து இதுவுமே அப்படி தான். அந்த மாதிரி டிஸ்மல் ஓகே சினோனிம் தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. அந்த
அந்த சினானிம் தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம்ல, அதுக்கு கொஞ்சம் ஓகே. அந்த இதான் சொன்னோமோ. இதிலே ஒரு 6 கொஸ்டின் இருக்குது இந்த ஆர்சிலேயே, இதே போட்டுடலாம். ஸோ எப்படியுமே நீங்கள் இந்த வாங்க இப்போயே ஓகே 19 வந்துருச்சா, அட்லீஸ்ட் 20 to 25 ஈஸியாக போட்டுடலாம். அதாவது 20 to 25 மார்க்ஸ் ஈஸியாக இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா, ரொம்ப அட்லீஸ்ட் பார்த்தாலே போதும், இந்த மார்க் ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் நமக்கு ஆக்சுவலாக மெயின்ஸில் என்ன எய்ம் பண்ணணும் அப்படின்னா 90+ எய்ம் பண்ணணும். அதில் இங்கிலீஷில் 25 கிட்ட எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சேஃப் தான். ஆக்சுவலாக மிச்சம் 65 தேவைப்படும், அது ஈஸியாக மிச்சம் 3 செக்ஷனில் எடுத்துடலாம். ஓகேவா, தென் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள், இதெல்லாமே ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா, ஓரளவு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 1 2 3 4 கொஸ்டின்ஸ் இருக்கா, அட்லீஸ்ட் 4ல் 3 ஆச்சு பண்ணிடலாமா. ஸோ இப்போவே 22 வந்துருச்சு. தென் இது வெறும் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏதாச்சும் ஒரு வேர்டு மட்டும் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகி ஒரு பிளேஸில் போடுற வேர்டு தப்போ ரைட்டோங்கிற மாதிரி தெரிஞ்சிட்டனாலே போதும். தென் ஆப்ஷன்ஸ் வச்சு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, 1 2 2 3 4 கொஸ்டின்ஸ் இருக்குது இதுலையே. ஸோ 26 வந்துருச்சு இப்போவே, 26 கொஸ்டின்ஸ். தென் கன்ஜங்ஷன், அதாவது கனெக்டர், அந்த ஓகே 2 சென்டென்ஸுக்கு இடையில் என்ன வேர்டை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆப்ஷன்ஸை வச்சு ஆன்சர் பண்ணுங்கள். 1 3 இருக்குது. அப்போது இந்தியா அண்ட் ஜப்பான் ஹாவ் பீன் ட்ரையிங் டு மேட்ச் த BRI, but it will take more than a transformation to appease the people of the village who won the battle against the multinational company but are still waiting for compensation. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் என்னென்னா இதில் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணணும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த பட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஆக்சுவலாக. தென் ஆல்தோ அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அந்த வேர்டுக்கு சரியான மீனிங் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அந்த 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணும்போது ஓகே இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் இந்த வேர்டு வரும் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ பட் ஆல்தோ இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுமா. தென் த நேஷ்னல் ஜியோகிராஃபிக் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் அப்படி வந்தாலே ஆண்டுக்கு முன்ன பின்ன 2 விஷயம் இருக்குமா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை பற்றி சொல்கிறாங்க, ஒரு பர்சன். அப்போது ஆண்டுக்கு அப்புறமும் அந்த மாதிரி தான் ஒருத்தங்களை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபோட்டோகிராஃபர் அண்ட் எக்ஸ்ப்ளோரர். கீழே பாருங்கள், எக்ஸ்ப்ளோர்டு, அட்வென்ச்சரர் ஓகே மேபி வரலாம், எக்ஸ்ப்ளோரர், ஃபிலந்த்ரோபிஸ்ட் வரலாம். அப்படிங்கும்போது டைவன் இன்டூ கரீபியன் வாட்டர்ஸ், தான் கரெக்ட். அப்போ கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்டூ இருக்கிறது ஃபஸ்ட்டில் 3rd தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் எக்ஸ்ப்ளோர் இருக்கிறதால ஃபஸ்ட்டு வராது. ஸோ 3rd தான் இன்டூ கரீபியன் வாட்டர்ஸ் டு கேப்சர் வருது. டைவன் வருமா டோ வருமாங்கிறத பார்த்து போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருது. இதுவுமே அப்படி தான். எரர் ஸ்பாட்டிங் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக 30 மார்க்ஸ் 30+ வரைக்கும் ஈஸியாக போடலாம். ஸோ இதுவுமே அப்படி தான். இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 30 years சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஃபார் எங்கே யூஸ் பண்ணுங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கில் வச்சே 2 வந்துச்சுன்னா 2க்கு அடுத்து எந்த மாதிரி வேர்டு வரும், சின்ஸ் வந்தால் என்ன வரும், ஃபார் வந்தால் என்ன வரும், அந்த மாதிரி என்னென்னா நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரை சொல்கிறேன், சின்ஸ் ஃபார். சின்ஸ் வந்துச்சுன்னா அப்போ இருந்து, சின்ஸ் 1989, ஃபார் லாஸ்ட் 5 years. இப்போது சின்ஸ் அப்படி சொன்னோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலராக ஒரு இது சொல்லுவோம், இந்த மாதிரி அப்போ இருந்து. இதே லாஸ்ட் கொஞ்சம் வருஷமாக அப்படின்னா ஃபார் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி என்னென்னா நீ கரெக்டாக என்ன வேர்டு வந்துச்சுன்னா எந்த வேர்டு நெக்ஸ்ட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த இதுவுமே அப்படி தான் கொஞ்சம். ஸோ அதனால் எப்படியே பார்த்தாலுமே நீங்கள் 20 மார்க்ஸுக்கு கீழே இங்கிலீஷில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரியல் எக்ஸாமில் இதை விட மேபி ஈஸியாக கூட வரலாம். அதனால்
இங்கிலீஷ் கண்டிப்பாக 25 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெரி சேஃப். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரீசனிங் பார்க்கலாம். ரீசனிங்லாம் என்னென்னா, ஏதாச்சும் ஒரு பசில் வந்து கண்டிப்பாக ஈஸியாக போடுற மாதிரி தான் வரும் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். அந்த பசில் எதுங்கிறத நீங்கள் கரெக்டாக தேடி பார்த்து போடணும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு. அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக பண்ணிடலாம். ப்ளஸ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த 10 கொஸ்டின்ஸில் அட்லீஸ்ட் 5 ஆச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். 10மே போடலாம், மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப அந்த 2 மார்க்ஸ்லேயே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் முதல்ல ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து ட்ரை பண்ணுங்கள். 2 மார்க்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். ஆக்சுவலாக இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணேன். ஒரு 9-10 நிமிஷத்துக்குள்ளே போட்டு முடிக்க முடிஞ்சது என்னால். நீங்கள் நல்லா நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களால் ஒரு 7 மினிட்ஸில் கூட போட முடியும். ஓகேவா? அதனால் இந்த பஸ்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டவங்க ஓகே, போடாதவங்க அகெயின் மார்க் முடிச்சுட்டு ரிவ்யூ பண்ணும்போது இந்த பஸ்ஸில்லாம் போட்டு பாருங்கள். ஓகே, 5 கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ் போட்டுடலாம். தென் இதெல்லாம் என்னென்னா எல்லாமே அப்படி தாங்க. ஆக்சுவலாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்ததுமே மோஸ்ட்லி என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற எழுத்துக்கெல்லாம் அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடு இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்கள். ப்ரெஸ்ஸில் பிஇஹெச்டி அடுத்து கீழேயும் அப்படி தான் இருக்குது. மோஸ்ட்லி ஹெச்எஸ்டி இருக்குது, எஸ் இருக்குது, சி இருக்குது, பிசிடி, பிசிஇசி இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்னென்ன ஃபஸ்ட்டு எழுத்து ஃபஸ்ட் லெட்டர் அந்த கோடு என்ன கோடு வருது பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 1 2 3 4 4 கொஸ்டின்ஸ் இருக்கா, அட்லீஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? 3 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போடலாம் ஆக்சுவலாக. ஸோ 5 போடலாம். இதில் ஒரு 4க்கு 3ஆவது போடலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் இந்த இதுக்கெலாம் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கம்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் அதெல்லாம் போடலாம். ராங்லி ரெப்ரசன்டட் நமக்கு ஓகே, ஓரளவு நம்ம இந்த ஃபஸ்ட் லெட்டரை வச்சு கண்டுபிடிச்சி இதை போட்டாலே இந்த 4ல் 3 கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? தென் ப்ராபபிள் எஃபெக்ட். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் இந்த மேலே போட்டிருக்குல்ல. ஸோ கொஞ்சம் பொறுமையாக ரீட் பண்ணி கூட ஆன்சர் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு ஓகே, இது பிளட் ரிலேஷனு. இந்த பசில் ஓகே போடுறவங்க போடுவாங்க, போடாதவங்க வேணாம். ஓகே, இது இல்லாமலே கூட நம்ம நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தென் இந்த பஸ்ஸிலுமே மேபி பிளட் ரிலேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவாங்க. 5 மார்க்ஸ். தென் இந்த பஸ்ஸில் வந்து கொஞ்சம் இதே மாடல் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம், ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதை பார்த்ததுமே ஈஸியாக அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதுவுமே ஈஸி தான், பட் வி நீட் ப்ராக்டிஸ் டு சால்வ் அட் தட் மொமெண்ட். ஓகே, ஆக்சுவலாக இதுவுமே 2 மார்க்ஸ் ஆக்சுவலாக. 1 2 3 4 5. இந்த ஒரு பசில் போட்டிங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் எடுத்துடலாம் நீங்கள். தென் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆர்குமெண்ட்ஸ். Should English be made compulsory in all the schools from the coming session as a new education reform? Argument. Yes, as it is observed that the students who do not study English during their school find it difficult to grasp when they grow up. Okay, ஆமாதானே? ஸோ அது ஓகே. No, as Indians we should not give more importance to other languages than our own vernacular ones. அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்படி சொல்ல முடியாது. ஓகேவா? அது நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும், ரீட் பண்ணாலும் நமக்கு ஒரு பேசிக்காக உள்ளவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆர்கியூமெண்ட். எஸ். ஸோ ஒன்லி ஒன் இஸ் ஸ்ட்ராங் வரும். Students themselves realize that cell phone usage doesn't promote learning. In one survey, 80% of students agreed that using a mobile phone in class decreases their ability to pay attention.
ஓகே, இது ஸ்டேட்மெண்ட்டு. கன்க்ளூஷன்ஸ்: த எவிடன்ஸ் சஜஸ்ட் தட் செல்ஃபோன்ஸ் ஜென்ரலி ஆர் a distraction for students. ஓகே, ஓகே தான். 20% ஸ்டூடெண்ட்ஸ் பிலீவ் தட் செல்ஃபோன்ஸ் ஹேவ் நோ ரிலேஷன் வித் கான்சன்ட்ரேஷன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த அங்கே எதுவுமே சொல்லவே இல்லை. 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ரீட் அப்படிங்கும்போது மிச்சம் 20% ஓகே செல்ஃபோன்ஸ் வந்து கான்சன்ட்ரேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிலீவ் பண்ணுறாங்கன்னு அதில் ஒன்றும் அப்படி மென்ஷன் பண்ணல, சொல்லவும் இல்லை. ஸோ அதெல்லாம் வராது. ஒன்லி ஒன் தான் மீனிங்ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது. தென் இன்புட் அவுட்புட், இதுவுமே என்னென்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் என்னென்னா ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேவா, இதெல்லாம் சும்மா ஒரு பேசிக்காக சொல்கிறேன், இதெல்லாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் இன்புட் ஒன்று இருக்குது, தென் ஸ்டெப் 1 வருது. ஸ்டெப் 1ல் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். 94 ஃபஸ்ட்டு வந்திருக்கு, லாஸ்ட்டில் உள்ள 94 ஃபஸ்ட்டு வந்திருக்கு. தென் ஃபஸ்ட்டில் உள்ள கொரோனா லாஸ்ட்டில் போயிருக்கு. மிச்சம் எல்லாமே சேமாக இருக்கா? அப்போ என்ன அர்த்தம்? நம்பர்ஸில் பெரிய நம்பர் ஓகே, ஒன்று ஹையஸ்ட் நம்பர்லேருந்து அப்படியே ஸ்மாலஸ்ட் நம்பராக வரும். இல்லை அப்படின்னா அந்த 2 நம்பருக்குள்ளே உள்ள டிஜிட்டோட டோட்டலை பண்ணியிருப்பாங்க. அதாவது 9 + 4 13, 8 + 2 10, 6 + 2 8, 3 8 13, 5 4 9 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி வச்சு பண்ணுவாங்க. நீங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்யூஷன் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அப்புறம் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அந்த வேர்ட்ஸ்குள்ளே இருக்கிற எத்தனை எழுத்து இருக்கோ அதை வச்சு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பார்க்கலாம், அதாவது சி அப்படி பார்க்கலாம். ஓகே, ஐ மீன் கொரோனா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஃபஸ்ட் லெட்டர் சி ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ அப்படி பார்க்கலாம். இல்லைனா லாஸ்ட் லெட்டர்லேருந்து பார்க்கலாம். லாஸ்ட் லெட்டரில் எந்த லெட்டரில் அந்த வேர்டு எண்ட் ஆகுதோ அதிலிருந்து அப்படி ஸ்மாலஸ்ட் டு ஹையஸ்ட் அப்படி கூட பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம எல்லாம் பார்க்கலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண அப்புறம் ஈஸியாகிடும். அடுத்து 2 மார்க்ஸ். ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் 2 மார்க்ஸ் தான். 1 2 3 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 8 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த பாக்ஸை நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும், அதை வச்சு தான் ஈஸியாக அப்படி தான் இருக்குது. ஓகே, சும்மா உங்களுக்கு கஷ்டம்னு யாரும் ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்கேன். இப்போ ரெட்டு, ப்ரௌனு, பிளாக்கு, ஒயிட்டு, பிளாக்கு. என்ன சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக? யூ ஹாவ் டு ஃபில் த பாக்ஸ் இன் சச் a way that the same color should not be repeated in a particular row and a particular column. Some of the colors are filled in. ஓகே ஃபைன். என்னன்னா இந்த இப்போ இந்த ஃபஸ்ட் இது இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ அதுலேயும் ஃபஸ்ட்டு காலம்லேயும் சேம் கலர் வந்து ஃபில் ஆகக்கூடாதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட் இது எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ரெட்டு இருக்குது, லாஸ்ட்டில் ஒயிட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பிளாக்கு இல்லைனா ப்ரௌன் தான் போட முடியும். ஸோ இங்கே ப்ரௌன் போட்டோம் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு ப்ரௌன் இருக்கா, ஸோ அந்த மாதிரி என்ன போட முடியாது. ஸோ இங்கே பிளாக் மட்டும்தான் போட முடியும், இங்கே ப்ரௌன் தான் போட முடியும். ஓகேவா, ஸோ இது முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல ஒயிட் இல்லைனா ரெட்டு தான் போட முடியும், இங்கே ரெட் இல்லைனா ஒயிட் தான் போட முடியும். ஓகேவா, இது முடிஞ்சிச்சா? இப்போது இந்த இடத்துல இங்கேயும் ரெட் இல்லைனா ஒயிட்டு, ரெட் இல்லைனா ஒயிட்டு, இங்கே ரெட் இல்லைனா ப்ரௌனு, இங்கே ரெட் இல்லைனா ப்ரௌனு, இங்கே ரெட் இல்லைனா ஒயிட்டு. ஏன்னா கீழே ஆல்ரெடி ப்ரௌன் இருக்குது, பிளாக் இருக்குது, ஸோ ரெட் இல்லைனா ஒயிட் தான் போட முடியும். தென் சரி ஓகே அப்படி தான். ஓகேவா, அதனால் ஓகேங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு ப்ளேஸில் ஃபிக்ஸ் பண்ண இந்த மாதிரி பாசிபிலிட்டி எல்லாமே கேன்சல் ஆகும். ஓகேவா, நீங்கள் போட்டு பாருங்கள்,
போட்டு பார்த்தேன் ஆன்சர் வந்துச்சு. ஆனால் இப்போ என்ன டப்புன்னு வர மாட்டேங்குது. இருக்கட்டும், கொஞ்சம் டைம் நிறைய போயிட்டுருக்கா. ஸோ சீக்கிரம் முடிக்கணும். ஓகேவா, இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 8 மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சிருமோ இதுலேயே. தென் காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். ஸோ இதுவுமே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் அதை அப்படியே விட்டு விட்டு போயிருந்தீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. இதெல்லாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா தான். இதுவுமே அப்படி தான். காஸ் அண்ட் எஃபெக்ட், அவ்வளோதான். என்ன காரணம் என்ன விளைவு, அவ்வளோதானே, ஈஸியாக பண்ணிடலாம். தென் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பாக போட்டே ஆகணும் மெயின்ஸில். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்கோரிங் பார்ட். இதுவும் அப்படி தான், இதுவும் அப்படி தான். கோடட் சிலாகிசம், இதுவும் அப்படி தான். கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், பட் ஆனால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 2 கொஸ்டின்ஸ் அப்படி இருக்குது. இந்த பஸ்ஸில் நீங்கள் போடாமல் இருந்தால் கூட ஓகே தான். இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாக போடலாமா, இது போடலாம், இதுவும் போடலாம். அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அதாவது இதில் உள்ள எல்லா வேர்ட்ஸையும் ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து எழுதணும் அப்படின்னா செகண்ட் லெட்டர் வந்து வவ்வல் வராமல் வரணுமா. ஸோ அவ்வளோதான், அது ஈஸியாக போட்டுடலாம் தானே. இப்போ ஓகே, ஃபஸ்ட்டில் லாஸ்ட்லேருந்து போகலாம். எப்படி போகலாம், வீக்க ஏஇ கேடபிள்யூ. ஓகே, செகண்ட் லெட்டர் வவ்வல் வரல. ஏஇ எஃப். ஓகே, இவ்வளோ போதும். லாஸ்ட் ஆறுலாம் போட தேவையில்லை, ஏன்னா செகண்ட் லெட்டர் தான் நம்ம பார்க்கணும். ஸோ எஃப் வவ்வல் இல்லை, இதுவும் வவ்வல் இல்லை. டிஇ கேஎஸ். ஓகே, ஏதோ ஒன்று வரும். இங்கேயும் நாட் வவ்வல். ஸோ லாஸ்ட் ஒன்று ஆக்சுவல் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 1, 2 காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் கேட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுவுமே ரீட் பண்ணி ஓரளவு புரிஞ்சு தான் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ நம்ம இப்போ பார்த்த வரைக்குமே ரீசனிங்கில் கண்டிப்பாக போடலாம்னா இந்த இது போடலாம். 1, 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ். இது போட மாட்டா கூட இந்த இது போடலாம். 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 14, 16, 18. இது நம்ம விட்டால் கூட 19, 20. இதுவும் வேணாம். 22. இதில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் போட்டால் கூட 25. இந்த ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ 25 + 5 30 மார்க்ஸ் ரீசனிங் வந்துருச்சு. இங்கிலீஷ் 25 கிட்ட எடுத்துடலாமா. இன்னும் குவான்ஸ் மட்டும் தான் இருக்குது. குவான்ஸில் ஒரு 20 எடுத்தால் கூட இதுவே 75 ஆயிடுச்சு. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் 20 மார்க்ஸ் எடுத்தால் கூட 95 ஆயிரும். கட் ஆஃப் ஷுட் பி அரவுண்ட் 85. 85க்கு மேலே இருக்கும். 85 ஆனால் நீங்கள் இப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் கட் ஆஃப் 90க்கு உள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக 90+ ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாமா, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸி தான். ப்ராப்பராக பிளான் பண்ணி பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்ஸ் தான் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு குவான்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, குவான்ஸில் ஒரு டிஐ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். லைக் ரீசனிங்கில் ஒரு பஸ்ஸில் எப்படி ஈஸியாக இருக்குமோ அதே மாதிரி இங்கே ஈஸியாக. ஈஸி மீன்ஸ் என்ன, நம்ம ஓரளவு அந்த டைமுக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். அதான் ஈஸின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஐ வந்து இது ஆக்சுவலாக ஈஸி தான். பட் ஆனால் இதை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஐ போட்டு பார்க்கல அப்படின்னா இதை ஃபஸ்ட் டைம் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிட்டுனா ஈஸியாக ஓகே போட்டலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணாதீங்க, சரியா. உங்களுக்கு தெரில அப்படின்னா மார்க் முடிச்சுட்டு இந்த டிஐ திரும்ப எடுத்து பொறுமையாக டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக உட்காந்து கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். ஓகேவா, ஈஸியாக வந்துடும். இந்த டிஐ நம்ம போடலாம் கூட பரவாயில்ல, இப்போதைக்கு சொல்கிறேன். ஸோ இதுவும்
மோஸ்ட்லி இந்த டிஐலாம் என்னென்னா நீங்கள் மார்க்கில் போடல அப்படின்னா ரிவ்யூ பண்ணும்போது போட்டு பார்த்துருங்க. நமக்கு என்னென்னா ஓகே எல்லாமே கற்றுக்கணும், கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சம்ஸும் அப்படி தான், கண்டிப்பாக லேர்ன் பண்ணியே ஆகணும். எல்லாமே லேர்ன் பண்ணுங்கள், எல்லாமே ரிவ்யூ பண்ணி எல்லாமே கற்றுக்கோங்க. இந்த வென் டயக்ராம்லாம் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அதனால் இதுவும் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு இதை போடாதீங்க. ஃபஸ்ட் நான் எதை போடலான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆக்சுவலாக இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஒரு ஓகே டப்பா கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்ஸிங் அந்த இதெல்லாம் கொடுப்பாங்கள்ல, கொஞ்சம் பாக்ஸில் எதுவுமே போடாமல் அப்படி கேட்கறதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஆக்சுவலாக கொஸ்டினில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு அதில் உள்ள டேட்டாவை எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். ஆவரேஜ் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸஸ் ஆஃப் ஆர்டிகிள் சிடிஇ வந்து 1170. அப்போ டோட்டல் என்ன வரும்? இன்ட்டு 3 போடணுமா? 3510 173451. எஸ். அப்போ சி ப்ளஸ் டி ப்ளஸ் இயோட இது இந்த அமௌண்ட் வருது. அப்போ ப்ராஃபிட் அமௌண்ட் சி என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, சிடிஇ 1900 டி ப்ளஸ் இ, இது சி ப்ளஸ் டி ப்ளஸ் இயா? அப்போ மிச்சம் என்னவாக இருக்கும்? சாரி, மார்க் ப்ரைஸ் தானே, மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, அப்போது காஸ்ட் ப்ரைஸ் 900, 10% கூட இருக்குது. ஸோ 990 ஆகும். டிஇ வந்து 1140. அப்போது 03 ஓகே 2130. இங்கே ஒரு 510 இருக்குது, இங்கே ஒரு 870 இருக்குது, 1380வா? அப்போது சியோட மார்க்கெட் ப்ரைஸ் 1380 வரும். அப்போது ஓகே 1380 வரும். ப்ராஃபிட் கேட்டிருக்காங்களோ? ஓகே. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 15% ஆக்சுவலாக கூடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது 1200 இங்கே இருந்தால் தான் இதோட 15% தான் 180. ஓகேவா? ஸோ 10% 120, 5% 60, ஸோ 15 வந்து 180 வரும். 180 கூடி இருக்கா? அப்போது 1380, 1200 இதோட ப்ராஃபிட் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் அமௌண்ட் இதில் வந்து என்னென்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 138 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ் 42 வரும் மிச்சம். அவ்வளோ, அந்த மாதிரி ஈஸியாகவே ஆன்சர் பண்ண முடியும் குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். அதே மாதிரி தான் அந்த டேபிளை வச்சு இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த டாபிக் உங்களுக்கு கொஞ்சமாக பேசிக் தெரிஞ்சாலே போதும், போட்டுடலாம். சரியா? தென் இதுவும் அப்படி தான். கன்சிடர் டேட்டா ஆஃப் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே, எல்லாமே அப்படி தான். ஸோ இந்த 5ல் அட்லீஸ்ட் ஒரு 3 கொஸ்டின்ஸாவது ஈஸியாக போட்டுடலாம். தென் இந்த மாதிரி கேட்பாங்கள்ல, ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் 2 அலோன் போத் 1 and 2 அந்த மாதிரி கேட்குறதும் ஈஸியாக பண்ண முடியும். அந்த டாபிக் கொஞ்சமாக தெரிஞ்சால் மட்டும் போதும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அபி இன்வெஸ்டட் ஹிஸ் டோட்டல் அமௌண்ட் இன் அ ஸ்கீம், வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் வேணும் அப்படிங்கிறத அந்த ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இதுவும் அப்படி தான். அந்த கான்செப்ட் தெரிஞ்சிட்டுனா போதும், ஈஸியாக ட்ரை பண்ணி போட்டுடலாம். முக்கியமாக ஏஜஸ், ஆவரேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, தென் ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏஜஸ் பாருங்கள், தீனாவோட ஏஜ் 8 years ஹென்ஸ், அதாவது இப்போ இருந்து ஒரு ஆஃப்டர் ஹென்ஸ்னால் அப்புறம் ஆஃப்டர் 8 years, 8 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ஏஜ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1ல் தீனா அவங்கள பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் வச்சு பண்ண முடியாதா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிடையாது. இப்போவே இதிலே ஓகே சொல்லிடலாம்.
தென் தேர்ட் ஆப்ஷன் வச்சு பாருங்கள். ஆஃப்டர் 4 இயர்ஸ் ரேஷியோ பிட்வீன் ஏஜ் ஆஃப் தீனாஸ் மதர் அண்ட் ஃபாதர். தீனாவோட அம்மா அப்பா பார்த்தா இங்கேயும் பேசியிருக்காங்க. ஸோ 3 மட்டும் வச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னால் தீனாவோட ஃபாதர் ஏஜ் வந்து 5 டைம்ஸ் ஆஃப் தீனா இருக்குமா. 3 வருஷத்துக்கு முன்னாடி 5 டைம்ஸ் ஆஃப் தீனா. ஓகே, ஆஃப்டர் 4 இயர்ஸ் மேலே அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து 6 இயர்ஸ் இருக்குமா. ஓகேவா. ஸோ ஃபாதர் மதர் 6 இயர்ஸ் இருக்குமா. எக்ஸ் ப்ளஸ் 6 இருக்குமா. இங்கே லாஸ்ட் இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் நமக்கு தேவையில்லை. எதெல்லாம் வச்சு எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸோ யாருமே ஆன்சர் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப பேசிக்காக அதை பார்த்தாலே போதும். ஃபஸ்ட்டு வச்சு பண்ண முடியாது, செகண்ட் வச்சு பண்ண முடியாது. ஸோ எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா மட்டும் தான் பண்ண முடியும். ஆக்சுவலாக தீனா ஏஜ் கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதனால் ஸோ அவ்வளோதான். ஸோ அப்படி தான் ஆன்சர் பண்ணிட்டு போகணுமே தவிர உட்காந்து ஆன்சரை கண்டுபிடிக்க தேவையே இல்லை இதுக்கு. ஓகேவா. போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ஓகே ப்ராபபிலிட்டியும் ஈஸியாக போட்டுடலாம். எனக்கும் ஆக்சுவலாக அந்த ப்ராபபிலிட்டிலாம் ரொம்ப ஒன்றும் தெரியாது. அப்ளிகேஷன் டாபிக்ஸே ரொம்ப தெரியாது. கொஞ்சம் பேசிக்காக மட்டும் தான் தெரியும். அதை வச்சே ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், இதெல்லாம் நான் என்னென்னா எப்போவோ பார்த்தது. அதுவும் ரொம்ப வெறும் பேசிக்காக கொஞ்சம் மட்டும் தான் தெரியும். ரொம்ப பேசிக்காக தெரியும். ஓகே, இப்போ அந்த பேசிக் வச்சு ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். ப்ளூ, பிங்க்கு, ஆரஞ்சு 3 இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆரஞ்ச் அண்ட் பிங்க் 22. ப்ராபபிலிட்டி ஆஃப் பிக்கிங் ஏ ப்ளூ கலர் பால் ஃப்ரம் த பேக். ப்ளூ கலர் வந்து 6/17 வச்சுக்கோங்களேன். அப்போ நான் எப்படி போடுவேன் அப்படின்னா 6/17 ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஏதோ ஒரு நம்பரால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அப்போது இது ஒரு 2 டைம்ஸ் ஆகிட்டோம் வச்சுங்களேன். 12/34 இருக்குமா. அப்போ மொத்த பால் தானே, பால் வந்து 34 இருக்கலாம். 34 இருந்துச்சு அப்படின்னா இது 12 இருக்கும், இது 22 இருக்குமா. ஸோ இதை தான் கேன்சல் பண்ணி ஓகே 2 அடித்தாங்கன்னா 6/17 வந்திருக்கு. ஸோ ப்ளூ பால் பிக் பண்ணும்போது 6/17 ப்ராபபிலிட்டி இருக்குது. தென் ப்ளூ 12. தென் if the sum of blue and orange ball is 22. ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் 22 அப்படின்னா இங்கே 10 வரும், இங்கே 12 வருமா. ஸோ 34 பால்ஸ் மொத்தம் இருக்குது. இப்போது 2 பிங்க் கலர் பாலை அந்த பேக்லேருந்து எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. மொத்த பிங்க் எவ்வளோ 12ல் 2 எடுக்கிறாங்க. மொத்தம் 34 C2 போடுவோமா. ஸோ அவ்வளோதான். 12 × 11/2 போட்டாங்கன்னா இது 6 ஆகும். ஸோ 66 ஆகும். 66 இங்கே 34 33 2 × 1 17. ஆமாம் 17 33 இது கேன்சல் பண்ணால் 2 ஆகும். ஸோ 2/17 அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதுதான் ரொம்ப டீப்பாக நமக்கு லேர்ன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. வெறும் பேசிக்கான ஐடியா வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. தென் இதுவுமே அப்படி தான் பாருங்கள். PQRனு 3 பேர் இருக்காங்க. இதுவுமே எனக்கு ரொம்பலாம் ஒன்றும் தெரியாது. யாருக்குமே ரொம்ப தெரியவே வேணாம். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருக்காதிங்க. நான் ஈஸிங்கிறத உங்களுக்கு ஸ்ட்ராங்காக புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த சம்ஸ் எடுத்து போட்டே ஆகணும்னு நினச்சி வந்தேன். PQR 16 24 12 இருக்குது. இதுக்கு என்ன LCM 48 வருமா. ஸோ இது 3 2 4 ஆகுமா. ஓகே, தே ஒர்க் டுகெதர் ஃபார் 2 days. அதாவது மொத்தமாக வேலை பார்த்தாங்க அப்படின்னா மொத்தம் 9 days ஆகும். 3 + 2 + 4 9 days. 3 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை பார்த்தாங்கன்னா 9 யூனிட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுமா. தே ஒர்க் டுகெதர் ஃபார் 2 days. அப்போ 2 days முடிச்சிருக்காங்க. 2 daysனால் 18 முடிச்சிருப்பாங்களா. 18 ஒர்க் முடிஞ்சிருக்கு. மொத்தம் 48. ஓகே, அண்ட் தென் P left the job. P வந்து வெளியே போயிட்டாங்க. அடுத்து ஆஃப்டர் தட் Q and R ஒர்க்டு ஃபார் 1 day. QR எவ்வளோ 2 + 4 6. அப்போது 3rd day முடியும் போது 6 கூடி இருக்கும். 24 முடிஞ்சிருக்கும். Q வந்து லெஃப்ட் த ஒர்க். Q போயிட்டாங்க. 3 நாள் முடிஞ்சிருக்கு. 24 யூனிட்ஸாக முடிஞ்சிருக்கு. அண்ட் த ரிமைனிங் ஒர்க் வாஸ் டன் பை R.
மிச்சம் உள்ள 48ல் 24 போயிட்டுனா மிச்சம் 24 யூனிட்ஸ் இருக்கும். இதை வந்து ஆர் மட்டும் தனியாக பண்ணுறாங்களாம். ஆர் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 4 பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் 6 டேஸ் பண்ணுவாங்களா. ஸோ 3 + 6 9 டேஸ், மொத்தம் 9 டேஸ் பண்ணியிருப்பாங்க. 48 ஒர்க்ஸ் ஓவர் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, இஃப் தே காட் 3420 ஃபார் த ஹோல் ஒர்க் தென் ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஆர். மொத்தம் யார் யார் எவ்வளோ ஒர்க் பார்த்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாமா. 48 மொத்தமாக 48 யூனிட்ஸ் இருக்குது. அதுக்கு 3420 பே பண்ணியிருக்காங்க. அப்போது ஆர் மட்டும் எவ்வளோ பண்ணியிருப்பாங்க. ஆர் வந்து ஃபஸ்ட்டு 2 டேஸ் எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்தாங்க. அப்போ 6 பண்ணாங்க. 2 டேஸ் பண்ணியிருக்காங்க 6. அடுத்த டேயும் அப்படி தான். ஓகே 3 டேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த 6 டேஸ் ஆர் மட்டும்தான் பண்ணாங்க. ஸோ 9 டேஸ் ஆக்சுவலாக. ஓகேவா. ஸோ 9 டேஸ் அப்படிங்கும்போது 36 பண்ணியிருப்பாங்களா. 36 அதாவது 48 36 48 4 வச்சுக்கலாம், 36 3 வச்சுக்கலாமா. ஏன்னா 48/36 வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா 4 × 12 3 × 12 வருமா. ஸோ 4 தான் 3420 அப்படின்னா 3 என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போடலாம். ஸோ இதை இன்ட்டு 3/4 போட்டோம் அப்படின்னா 8 5 4 எஸ் 8 5 8 22 5 5 ஓகே 8 4 5 எஸ் சாரி. ஓகேவா. அப்படி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடுமா. ஸோ 2565 தான் ஆன்சர். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது படிக்கணுமா. எதுவுமே தேவையில்லை. அவ்வளோதான். ஸோ இதுவுமே அப்படி இந்த மாதிரி சம்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக யாரும் விட்டுறாதீங்க. இந்த ஆப்ஷனை வச்சு ஃபில் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இதை நான் சும்மா ஓகே கொஞ்சம் லைட்டாக மட்டும் போட்டு காமிக்கேன். A number of 2 digit is a 10 7 7 times the sum of its digit. When the sum of its digit is added to the number, the result is dash and then the number is dash. அந்த நம்பர் என்னன்னு தெரிஞ்சால் போதும் நம்ம ஈஸியாக போட்டலாம். ஸோ லாஸ்ட்டில் தான் அந்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ 40 63 84 கொடுத்துருக்காங்களா. அப்போது நம்பர் வந்து 40 இருந்துச்சு அப்படின்னா a number of 2 digits is dash times the sum of its digit தான். இதை ஒவ்வொரு டிஜிட்டையும் சம் பண்ணால் என்ன வரும். 4 + 0 4 வருமா. அப்போது 10 times 4 பண்ணுறாங்களாம். ஓகேவா. 10 times ஃபஸ்ட்டு A 10 இருக்கா. ஸோ அந்த 2 டிஜிட்டை சம்மோட 10 times பண்ணால் தான் இந்த வேல்யூ வருமா. அப்படி இருக்கும்போது அந்த sum of its digit is added to the number, the result is 40 கேட்குறாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இன்னும் நல்லா புரியும். ஆக்சுவலாக 84 சம் பண்ணோன்னா 8 + 4 12 ஆகுமா. 7 times அதை பண்ணோன்னா 7 × 12 என்ன வரும் 84 ஆகுமா. 84 added to அதோட அந்த 8 + 4 12 வந்துச்சா. அந்த டிஜிட்டோட சம் கூட ஆட் பண்ணணுமா. ஆட் பண்ணோன்னா ஓகே 96 வருதா. ஸோ இங்கே ஆப்ஷன் 96 வருதா. B 96 இருக்கா. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி 63 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக தேர்ட் ஆப்ஷன் ஓகே வருது. செகண்ட் ஆப்ஷன் வச்சு பார்த்தோன்னா 63னா 6 + 3 9 இந்த 9 7 times பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் 7 times பண்ணோம் அப்படின்னா 9 × 7 63 தென் இந்த டிஜிட் கூட ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 9னா 72 வருமா. ஸோ இங்கே ஆக்சுவலாக அங்கே பி ஆப்ஷன் 70 தான் இருக்குது, இங்கே 72 இருக்குது. ஸோ அது தப்பு, இதுவும் தப்பு. ஸோ இது ஆன்சர். ஓகேவா. அவ்வளோதான். தென் இதுவும் அதே மாதிரி தான். A shopkeeper has earned 25% profit after giving dash discount on market price of item. The cost price of item is okay. இது மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்சுவலாக 20% டிஸ்கவுண்ட். ஓகே இது மார்க்கெட் ப்ரைஸு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும். இதில் 10% 37.5 இருக்கும், 20% 75 இருக்கும். அப்போது இது 75 போயிடுச்சுன்னா 300 இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் 240
மார்க்கெட் ப்ரைஸ் 300. ஷாப்கீப்பர் இது மூலமாக 25% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்களா அங்கே கொடுத்துருக்காங்க பார்க்கணும். ஸோ 240ல் 10% 24, 20% இதுவா 10 10 5வா. ஸோ கூட்டினோன்னா ஓகே 60 வருதா. ஸோ இங்கேயும் ஓகே டிஃப்ரெண்ட் 60 வருதா. ஸோ 25% ப்ராஃபிட் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ தென் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 25% டிஸ்கவுண்ட்டு 600 ருபீஸ் கொடுக்குறாங்க. 600ல் 25% என்ன 1/4 1/4 போட்டோன்னா 150 எஸ். அப்போது 450 இருக்குமா மொத்த அமௌண்ட் ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் போக. தென் 360 காஸ்ட் ப்ரைஸ் 450 MB மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா 90 இருக்குது. ஸோ 90 அப்படிங்கிறது 25%ஆக பார்க்கணும் இதில். ஆமாம் 25% தான். ஸோ இதுவும் ஓகே தான். தென் நெக்ஸ்ட் வந்து 750ல் 20% டிஸ்கவுண்ட் போச்சு அப்படின்னா 600 ஆகுமோ. எஸ் 600 ஆகும். இது 480. இது டிஃப்ரென்ஸ் 120. 120 இஸ் த 25% ஆஃப் 480. அவ்வளோதான் சிம்பிள். ஓகே இதுவுமே அப்படி தான். அதே மாதிரி தான் வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே இதுவும் போட்டு காமிக்கட்டுமா. The ratio between the present age of P and Q is 3:2. ஃபஸ்ட்டு PQ 3:2 கொடுத்துட்டாங்க. இஃப் 5 years ago the ratio between the ages of, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னால் போயிட்டு P and Qயோட ரேஷியோ 5:4 கொடுத்துருக்காங்க. த பர்சன்டேஜ் ஆஃப் சூப்பர். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் P லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணலாம், PQ அப்படிங்கிற இதை ஃபஸ்ட்டு போட்டு பியோட இது 30 45 15. அப்போ Q என்னவா இருக்கும் 3:2 ரேஷியோனா 20 வரும், 30 வரும், 10 வருமா. அப்போது 5 years ago ஓகே எல்லாமே 5 years ago தான். 5 years ago ரேஷியோ என்னவா இருக்குது அப்படின்னா இது இப்போ உள்ள ப்ரெசன்ட் ஏஜ். ஓகேவா. நம்ம 5 years ago உள்ள ஏஜும் போடலாம். 25 15 40 25 10 5 இருக்கும். இந்த டைம் வந்து ரேஷியோ ஃபஸ்ட்டு இதில் என்ன 5:4 இருக்குமா, இல்லை 5:3 தான் இருக்குது அப்படி தானே. தென் நெக்ஸ்ட்டு 8:5 இருக்குது. ஆனால் அங்கே 5:3 இருக்குது வராது. இங்கே 10:5 இருக்குது, அங்கே 8:5 இருக்குது. ஸோ ஓகே எதுவுமே வராது, ஆல் ஃபால்ஸ். அவ்வளோ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே மிக்சர் கண்டைன்ஸ் இதுவுமே ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஒன்றும் பெருசாக லேர்ன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மிக்சர் இருக்குது, அதில் 80 liters ஆஃப் 40 liters 50 liters மில்க் அண்ட் வாட்டர் ஓகே ரெண்டும் சேர்ந்து இருக்குது. மிக்சர் கண்டைன்ஸ் -% ஆஃப் மில்க். 30% ஆஃப் மில்க் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 30% எவ்வளோ வரும் 8 16 24. 24 மில்க்னால் மிச்சம் உள்ளது வாட்டராக இருக்கும். மில்க்கு வாட்டர் 24 54 என்கிற ரேஷியோவில் இருக்குமா. அப்புறம் கீழே 40னா 16 24 தென் 50 25 25. ஓகே இது முடிஞ்சிச்சா, ஃபஸ்ட் டேஷ் முடிஞ்சிச்சா. அடுத்து செகண்ட் டேஷ் முடிஞ்சிச்சோ. ஓகே அண்ட் டேஷ் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இஸ் ஆடட் டு மேக் பர்சன்டேஜ் ஆஃப் மில்க் இன் த நியூ மிக்சர் as 60%. எத்தனை லிட்டர், அதாவது 60 இப்போ 60 லிட்டர் மில்க்கு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணால் 84 54 ஆகும். இதில் 20 36 24 ஆகும். 15 40 25 ஆகுமா. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோன்னா 130 இதில் 56 வரும்ல. எஸ் அப்போது 140 வரும், 60 75 வரும். இதில் மில்க் வந்து 60% எந்த ஆப்ஷன்லாம் இருக்கோ அதான் ஆன்சர் கரெக்ட். ஓகேவா. ஸோ 140ல் 84 அப்படிங்கிற 60% பாருங்கள். 6 × 14 5 14 17 70 8 6 14 84. ஓகே இது ஓகே 60% இருக்குது. 60ல் 36 60% பாருங்கள். 6 6 36 ஓகே கரெக்டு. 75ல் 40 அப்படின்னு 60% பார்த்தோம் அப்படின்னா 15 15 15 45 தான் 60 இருக்கும். ஸோ இது தப்பு. ஸோ ஒன்லி 1 and 2 தான் இருக்கா. ஒன்லி 1 and 2 இங்கே இல்லைங்கிறதால உடனே ஆன்சர் தூக்கி ஒன்லி 1 and 3 போட்டுறாதீங்க. நன் ஆஃப் தீஸாக இருக்கலாம். சரியா.
இதுவுமே அதே மாதிரி தான். இந்த மாதிரி அந்தந்த பிளேஸில் அந்தந்த வேல்யூ வச்சு மட்டும் போட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இதுவுமே ஆன்சர் பண்ணலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம், டைம் ஆச்சு ஆக்சுவலாக. இதுவுமே போட முடியும். நீங்களாம் கொஞ்சம் போட்டு பாருங்கள், இதெல்லாம் போட போட ஈஸியாக ஆன்சர் வரும். இதெல்லாம் பாருங்கள், வெறும் 30 செகண்ட்ஸ்குள்ளே போட்டு முடிக்கும் போது தான் 15 ஸ்கொயர் 225 இருக்கும். ப்ளஸ் 31 256 மைனஸ் 40 45 46 இருக்கும். 210 ஆகும். 210 போட்டுடலாம். இதான் நெக்ஸ்ட் ஒன். அப்படி தான், அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம்ல. இதில் 5 கொஸ்டின்ஸுமே ஈஸியாக போட்டுடலாம், ஃபாஸ்ட்டாக போடணும். ஓகே, மெயின்ஸுங்கிறதால ரொம்ப ஸ்லோவாக போடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போடுறதெல்லாம் வச்சுக்கூடாது. ஓகேவா? தென் இந்த நம்பர் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நம்பர் சீரிஸுமே ஈஸியாக போட முடியும். ஆக்சுவலாக இது ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் ஈஸியாக, இதுவும் 187 188 மட்டும்தான் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. புதுசானா ஆல்ரெடி இந்த மாதிரி பேட்டர்ன் பார்த்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பட் பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி அதான் ஃபுல் மெயின்ஸ் மார்க் ப்ரிலிம்ஸ் மார்க் எல்லாமே ரிவ்யூ பண்ணுறது தான். ரிவ்யூ மட்டும்தான் இதில் இங்கே பேங்க் எக்ஸாம்லேயே மேட்ரு. ஆக்சுவலாக பேங்க் எக்ஸாம் எல்லா எக்ஸாம் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பட் பேங்கிங்கில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் திரும்ப எடுத்து பார்க்கும்போது அந்த பேட்டர்னை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அடுத்த டைம் அதே மாதிரி பேட்டர்ன் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆகும். இந்த மாதிரி 0 1 6 45 1335 வந்துச்சுன்னா ஓஹோ இந்த பேட்டர்ன் வரும்னு சொல்லி ஈஸியாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. ஓகேவா? ஸோ மிச்சம் 3மே ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும்ல. 1 1 2 அதை விட்டால் கூட 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இதுவும் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போடலாம். 17 18 இதுவுமே அப்படி தான். 19 20 இதில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் போட்டால் கூட 23 கொஸ்டின்ஸ் போட்ட மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுவுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிஐ கொஞ்சம் ஏதாவது ட்ரை பண்ணால் கூட எப்படியும் ஒரு அட்லீஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் போட்டுடலாம். 25 அட்லீஸ்ட் 20 போடலாம். 25 கிட்ட போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மார்க்கில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டாலே போதும், நம்ம ஒரு டாப் லெவல் மார்க்கில் இருப்போம். ஓகேவா? அதனால் எதெல்லாம் போடணுமோ போட வேண்டியதாக கரெக்டாக போட்டுருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்கையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா டைம் எடுத்து மார்க் முடித்த உடனே மோஸ்ட்லி ரிவ்யூ பண்ண பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா அந்த இது போயிடும். அந்த சூட்டாக முடிச்சிடணும். சரியா? அதனால் அவ்வளோதான் கைஸ். இங்கிலீஷ் 25, ரீசனிங் 30, கான்ஸ் அட்லீஸ்ட் 20 போட்டால் கூட ஓகே தான். ஓகேவா? ஸோ 75 இதுவே ஈஸியாக வந்துருச்சா? போக போக இந்த மாதிரி கொஞ்சம் அப்ரோச்சை மாற்றுங்க. ஸ்ட்ராட்டஜி புதுசாக ஓகே தெரில அப்படின்னா கேளுங்க. பேசுகிறதுக்கு கூச்சப்படாதீங்க. ஓகே, தயங்காதீங்க யாரும். டோன்ட் ஹெசிடேட். ஓகே, சரி. ஓகே கைஸ், வீடியோ முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இருந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி மெயின்ஸ் ரிவ்யூ, மெயின்ஸ் மார்க் எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோ வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கீழே கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். கொஞ்சம் பேசுங்க ஏதாவது. ஓகேவா? கமெண்டில் எதுவுமே கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிங்க யாருமே. கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும் எனக்கும். நான் ஓகே உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மெயின்ஸுக்கு நெக்ஸ்ட் நம்ம ஷெடியூலில் இன்னும் 25 மெயின்ஸ் மார்க் இருக்குது. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ்க்கு முன்னாடி போடுற வரைக்கும் அட்லீஸ்ட் 25 மெயின்ஸ் மார்க் இன்னும் நம்ம போட்டுருவோம். ஆல்ரெடி 5 முடிஞ்சிருச்சு. ஸோ 25 இருக்குது. அந்த 25 மார்க்ஸ்க்குள்ளே யாரெல்லாம் சூப்பராக இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணி லேர்ன் பண்ணி திரும்ப அடுத்த மார்க்கில் மிஸ்டேக்ஸை குறைச்சிட்டே வரீங்களோ அவங்கள கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. நல்ல சான்ஸ் இருக்குது. இந்த டைம் மோர் தென் 60% லாஸ்ட் இயரை விட எஸ்பிஐக்கில் நம்ம ஸ்டேட்டுக்கு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.